கல்ஹனர். இந்த கல்ஹனர் காஷ்மீருடைய முழுமையான வரலாறை கொடுத்தவர். இந்த காஷ்மீருடைய முழுமையான வரலாறை அப்படியே தொகுக்கிறாரு. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்பருடைய ஆட்சி காலத்துல இருந்த ஒரு அறிஞர். அவர் தான் இங்க பாருங்க, ஆயிக் அக்பர் பிரக்ஞ பட்டரால் இந்த நூல் வந்து தொகுக்கப்படுது. தொகுக்கப்பட்டு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, ராஜ வலிபதகா அப்படின்னு அவர் பேர் வச்சிருக்கிறாரு. அக்பரினுடைய வானியல் அறிஞர், அதான் மிக முக்கியம். அவர் யாருன்னா நீலகண்டர். நீலகண்டர் எந்த வானியல் நூலை வந்து ஆய்வு செஞ்சு படைச்சிருக்கிறார் அப்படின்னா பாருங்க, நீலகண்டர் டஜ்ஜி கனி லகந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலை தான் வந்து படைச்சிருக்கிறாரு. நீலகண்டர் அக்பரின் அவையில் இருந்த அவருடைய வானியல் அறிஞர். ஷாஜகானுடைய அவையில் இருந்த புலவர் இவரு. ஷாஜகா, இங்க பாருங்க, ஜெகநாத் பண்டிதர்னு பேரு. இந்த ஜெகநாத் பண்டிதர் தான் ரசகங்காதரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை எழுதியிருக்கிறார். ஜெகநாத் இவர் தான் ரச கங்காதராங்கிற நூலை எழுதியிருக்கிறாரு. இந்த ஷாஜகானினுடைய புலவர். இந்தியின் கிளைமொழின்னு சொல்லுவோம். அதுதான் எதுனா பிரிட்ஜி, பிரிட்ஜி, அதான் இந்தியின் கிளைமொழி பிரிட்ஜி. அந்த வடிவத்துல தான் ஒருத்தர் என்ன பண்றாரு, பக்தி பாடல் எழுதுறாரு. அந்த பிரிட்ஜி வடிவத்துல பக்தி பாடல் எழுதுறாரு. அவர் யாருன்னு பார்க்க போறோம் பாருங்க. அப்துர் ரஹீம் கான் இ கானன். எவ்வளவு பெரிய பேர் பாத்தீங்களா, அப்துர் ரஹீம் கான் இ கானன் என்பவர் வாழ்க்கை குறித்து, மனித உறவுகள் தொடர்பான இந்த பாரசீகர்கள் இருக்காங்களே, பாரசீகர்களினுடைய சிந்தனைகள் அதை அப்படியே வந்து பக்தி பாடலாக அந்த பிரெஜ்ஜி மொழியில அவர் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். கிழக்கு உத்தரப்பிரதேசம் இருக்குல்ல, அங்க வந்து பேசிய ஒரு மொழிதான் அவதின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்தி மொழியினுடைய வட்டார மொழி தான் இந்த அவதிங்கிறது. இந்த அவதியில் துளசிதாசர் இந்த மொழியில தான், எப்படி பாரதியார் வந்து தமிழ் மொழியில நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி துளசிதாசர் இந்த அவதிங்கிற மொழியில பாடல்கள் எழுதியிருக்காரு. அது எல்லாமே பக்தி பாடல்கள். அது வந்து ரொம்ப பிரபலமா இருந்தது. அதே காலகட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தெற்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மராத்திய இலக்கியம் இருக்கு இல்லையா, அதுலதான் பாத்தீங்கன்னா மராத்திய இலக்கியமும் எழுச்சி பெற ஆரம்பிச்சது. அது யாரால அப்படின்னு கேட்டா, ஏகநாதர், அடுத்து துக்காராம், ராம்தாஸ், அடுத்ததா முக்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால மராத்தி இலக்கியமும் எழுச்சி பெற்றது. மற்ற மொழிகளின் மீதான சமஸ்கிருதத்தினுடைய மேலாதிக்கத்தை கேள்விக்குறியாக்கியவர் யாருன்னு இந்த இடத்துல ஆப்ஷன் கேட்கும்போது ஏக்நாத். ஆன்சர்னா ஏக்நாத் அவரு. அடுத்து ரெண்டாவது ஒருத்தரை பாக்குறோம். இவர் வந்து துக்காராம். என்னராம்? துக்காராம். அவருடைய பாடல்கள் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு கடவுள் கோட்பாட்டின் மேல் ஆர்வத்தை தூண்டுது. துக்காராமுடைய பாடல்கள் தான் ஒரு கடவுள் கோட்பாட்டு மேல ஆர்வத்தை தூண்டுச்சு. மூன்றாவதா பாருங்க, முக்தீஸ்வரர் என்ன பண்றாரு, மகாபாரதத்தையும் இந்த ராமாயணத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இலக்கிய வளத்தை மராத்திய மொழியில எழுதினார். முக்தீஸ்வர் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் மராத்திய மொழியில் இவர் தான் முக்தி மராத்தி அப்படி ஞாபகம். விஜயநகர பேரரசுல சிறப்பானவர் இந்த கிருஷ்ணதேவராயருங்கிற மன்னர் தான். இவர் தான் வந்து ஆண்டாளை பற்றி ஒரு காவியம் எழுதியிருக்கிறார். யாரை பத்தி? ஆண்டாளை பற்றி கிருஷ்ண தேவராயர் எழுதியிருக்கிறாரு. அதுக்கு பேர் தான் வந்து அமுக்த மால்யதான் பேரு. இந்த நூல் ஒரு பக்கம் இருக்கட்டும், தெலுங்கு இலக்கியத்தில் காவியம்னு நம்ம சொல்லலாம். அதே போல இவருடைய, ஏன்னா 8 பேர் இருப்பாங்க அஷ்டதி கஜங்கள் கிருஷ்ணதேவராயர்ல. அதுல ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா அல்லசாணி பெத்தன்னா. என்னது? அல்லசாணி பெத்தன்னா மனு சரித்திரா அப்படிங்கிற நூலின் மூலமாக இவரும் ஃபேமஸ் ஆகிறாரு. அல்லசாணி பெத்தன்னா மனு சரித்திரா இந்த நூல் எடுத்துக்கணும். இவங்க 2 பேரையும், ஒண்ணு கிருஷ்ணதேவராயர், இன்னொன்னு வந்து அல்லசாணி பெத்தன்னா, இவங்களை வந்து தெலுங்கு இலக்கியத்தினுடைய கலங்கரை விளக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யானைகள் குதிரைகளுக்கு வந்து சிகிச்சை அளிக்கும் முறைகள் குறித்து நூல்கள் படைக்கப்பட்டிருக்கு. அதாவது விஜயநகர பேரரசு ஆட்சி காலம் இருக்கு இல்லையா, அது சமகாலத்திலேயே எந்த மொழியிலன்னு சொல்லி கேட்கிறாங்க. அது வந்து ஆன்சர் வந்து அஸ்ஸாமிய மொழியில. அஸ்ஸாமிய மொழியில் வானியல் கணிதம், அது மட்டும் இல்லாம யானைகள் குதிரைகளுக்கு வந்து சிகிச்சை அளிக்கும் முறைகள் குறித்து நூல்கள் படைக்கப்பட்டது அஸ்ஸாம். அதே சமயம் இந்த அஸ்ஸாமிய மொழியில எடுத்துக்கோங்க, ராமாயணம் மகாபாரதமும் கூட அஸ்ஸாமிய மொழியில் எழுதப்பட்டிருக்கு. சைத்தன்யர் வழிபாடு. இந்த சைத்தன்யர் எந்த மாநிலம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மேற்கு வங்காளம் இருக்கா, அந்த வங்காள இலக்கியத்துல சைத்தன்யருடைய வழிபாடு மிக முக்கியமானது. இந்த சைத்தன்யருடைய வழிபாடு யாரை பத்தி இருக்கு அப்படின்னா, கிருஷ்ணன் ராதை சொல்றோம் இல்லையா, அவங்களுடைய காதலை சித்தரிக்கும் கவிதைகளை
கொண்டதுதான் சைத்தன்யருடைய வழிபாட்டு முறை. இது வங்காள இலக்கியத்துல மிக முக்கியமானது சைத்தன்யர் வழிபாட்டு பாடல்கள். குரு கிரந்த சாஹிப், இது நல்லாவே தெரியும், குரு கிரந்தம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து சீக்கியர்கள் இருக்காங்க இல்லையா, சீக்கியர்களினுடைய புனித நூல். அதே போல அந்த குருக்கள் வந்து எத்தனை பேரு, மொத்தமா 10 குருக்கள் நீங்க படிச்சிருப்பீங்க. 10வதா குரு கோவிந்த சிங்க கூட நீங்க படிச்சிருப்பீங்க, கால்சா கல்லூரியை தோற்றுவிச்சாருன்னு தெரியும். சரி, இந்த சீக்கிய குருக்கள் அவங்களுடைய பாடல்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பஞ்சாபி மொழியில வந்து பரிணாம வளர்ச்சின்னு நம்ம சொல்ல முடியும், அந்த மொழியினுடைய வளர்ச்சிக்கு. அதே போல குறிப்பிட்டுங்க ஷேக் பரீத்னு ஒருத்தர் கொடுத்துருவாங்க. இந்த ஷேக் பரீத் பஞ்சாபி மொழியில ஒரு பரிணாம வளர்ச்சியான பாடல்னு சொல்றாங்க. குமர குருபரர் 17ஆம் நூற்றாண்டு, கிபி 17ஆம் நூற்றாண்டுல பிற்பகுதியில வாழ்ந்திருக்காரு சொல்றாங்க. அதாவது பிற்பகுதியில குறிப்பிட்டு இங்க என்ன சொல்றாங்கன்னா காசி சென்றார், காசி சென்று வந்ததாக சொல்லப்படுகிறது. குமரகுருபரர் காசி சென்று வந்ததாக சொல்லப்படுகிறது. அங்க கூட மடம் கூட ஆரம்பிச்சிருக்காருன்னு கூட நமக்கு தெரியும். அவர் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் பாடியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, முத்துக்குமாரசாமிக்கும் பிள்ளை தமிழ் பாடியிருக்கிறாரு. சகலகலா வள்ளிமாலை அவருடைய நூல்கள் தான், நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. பாருங்க, நீதிநெறி விளக்கம் இந்த குமரகுருபர் வந்து மிக முக்கியமானது. இது போன்ற நூல்கள் வந்து மிக முக்கியமான இலக்கிய நயம் கொண்ட நூல்களை குமரகுருபரர் கொடுத்திருக்கிறார். இந்த தாய் மாணவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவருடைய பாடல்கள் வந்து தமிழ் மொழியில உபநிடதம்னு சொல்லி அழைக்கப்படுது. இவருடைய சமரச சன்மார்க்க என்று சொல்லக்கூடிய அறத்தை உள்ளடக்கிய பாடலா இருக்கும். எப்படி வந்து ராமலிங்க அடிகளுடைய பாடல்களும் பாத்தீங்கன்னா சமரச சன்மார்க்கமா தான் இருக்கும். தாய்மானவருடைய பாடல்களும் சமரச சன்மார்க்கமா அறத்தை உள்ளடக்கியதாக பக்தி பாடலா இருக்கும். கிறித்துவ மத பரப்பாளர்கள் பாத்தீங்கன்னா தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு இவங்களும் மிக முக்கியமா பங்களிப்பு கொடுத்திருக்காங்க. உதாரணம் சொல்லணும்னா ஜியு போப் அவரும் சொல்லலாம். அதே போல கால்டுவெல்ல கூட நம்ம சொல்ல முடியும். கால்டுவெலோட அது திராவிட மொழியில் ஒப்பிலக்கணம் கொடுத்தாரு கால்டுவெல், ஜியு போப் சொல்லலாம். அதே போல இங்க வந்து ராபர்ட் டி நொபிலி கொடுத்துருக்காங்க. அடுத்து கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி, வேற யாரும் கிடையாது, அவர் தான் நம்ம வீரமா முனிவர் தான் வந்து கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இந்த கேள்வி வந்து கேட்க வாய்ப்புகள் அதிகம். சரி, இவங்க எல்லாருமே தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு அவங்களுடைய பங்களிப்பை செஞ்சவங்க, அதுவும் கிறித்துவ மத பரப்பாளர்களா இருந்து தமிழுக்கு தொண்டு செஞ்சவங்க. மகாபாரதம் பாரசீக மொழியில மொழிபெயர்க்கப்பட்டதான் தான் கேள்வி கேட்கிறேன். மகாபாரதம் பாரசீக மொழியில மொழிபெயர்க்கப்பட்டது யாருடைய மேற்பார்வையில அது பட்டது அப்படின்னா அபுல் பைசி இருக்காரு இல்லையா, பைசியினுடைய மேற்பார்வையில தான் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. இங்க பாருங்க, இவர் வந்து யாரு அப்படின்னா அபுல் பாசல் அபுல் பைசி ரெண்டு பேருமே படிச்சிருப்பீங்க. ஆன்னு வருது பாருங்க, அக்பருடைய அவையில இருந்த புலவர்கள். இல்ல என்னன்னா அபுல் பாசலும் அபுல் பைசியும் ரெண்டு பேரும் சகோதரர்கள், அதை தெரிஞ்சுக்கோங்க. இங்க அபுல் பைசியினுடைய மேற்பார்வையில தான் மகாபாரதம் பாரசீக மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. தாரா சுக்கோ பாருங்க, இந்த தாரா சுக்கோவால என்ன நடந்தது அப்படின்னா உபநிடதங்கள் நம்ம படிக்கிறோம். அதெல்லாம் வந்து வேத காலத்துல நீங்க உபநிடதங்கள் படிக்கிறீங்க, தத்துவங்கள்னு பேரு. அதைத்தான் இந்த தாரா சுக்கோ மாபெரும் ரகசியம் அப்படின்ற பேர்ல அவரு மொழிபெயர்த்திருக்கிறாரு. இது இன்னும் சொல்ல போனா தாரா சுக்கோ இந்த இடத்துல சார் இ அக்பர் அப்படின்னு சொல்லிதான் அந்த உபநிடதங்களை வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. அக்பருடைய அவையில இருந்தவர் தான் அபுல் பைசி சொல்லியிருக்கேன். இந்த பைசியினுடைய மேற்பார்வையில தான் மகாபாரதம் மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கோம். அப்படிப்பட்ட பைசா கொடுத்தா கவிதை கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பைசியினுடைய கவிதைகள் மிக முக்கியமா சொல்லணும்னா இந்தியாவில் பாரசீக கவிதை என்று சொல்லப்படுது. அப்ப இந்தியாவில் பாரசீக கவிதைகளுக்கு வளம் சேர்த்தது யாருடைய கவிதைன்னு கேட்டா பாருங்க, பைசியுடைய பாரசீக கவிதை தான் நம்ம தெளிவா சொல்லணும். அப்ப அந்த கவிதை பேருன்னு கேட்டாங்க வச்சுக்கோங்களேன், அந்த பைசியுடைய கவிதையின் பெயர் என்ன அப்படின்னா, ஒண்ணு முதல்ல மஸ்னாவி, ரெண்டாவது பாருங்க ரெண்டு உத்பி, மூன்றாவது நசிரி. இது எல்லாமே பாரசீக கவிதை. பைசி எழுதுன பாரசீக கவிதை. முகலாயர் பேரரசுல அதே சமயம் தக்கான அரசுகள்லயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரசீக மொழியே அந்த இடத்துல நிர்வாக மொழியா இருந்திருக்குது. இந்த பாரசீக மொழியினுடைய தாக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரஜபுத்திரர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த அரசுகள் மீதும் பாரசீக மொழி வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதுல பார்க்கும்போது அப்ப ரஜபுத்திரர்களுடைய நிர்வாகத்திலையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப பாரசீக மொழி அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு, பாரசீக சொற்கள் அவங்க ராஜபுத்திரருடைய நிர்வாகத்துல இடம்பெற்று இருக்குன்னு சொல்றாங்க. அப்துல் ஹமீது லஹோரி மற்றும் முகமது வரிஸ், இந்த ரெண்டு பேர் முக்கியம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஷாஜஹானுடைய வாழ்க்கை வரலாறு இருக்குல்ல, அததான் வந்து ஷாஜஹான் பாருங்க ஷா
பாதுஷா, ஷான்னு வருதா, அவ்வளவுதான். ஷாஜகானுடைய வாழ்க்கை வரலாறு பாதுஷா நாமான்னு சொல்லி இந்த 2 பேர் தான் எழுதிருக்காங்கன்னு சொல்றாங்க. இவங்க எதை முன்னுதாரணமா வச்சு எழுதிருக்காங்க அப்படின்னா, அக்பரை பத்தி எழுதியிருப்பாங்க தெரியுமா, அபுல் பாசல் வந்து ஐனி அக்பரின்னு எழுதியிருப்பாரு, அதை வந்து முன்னுதாரணமா வச்சுக்கிட்டு தான் இவங்க ஷாஜகானுக்கு பாதுஷா நாமாவை எழுதியிருக்காங்க.